போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்ட திமுக அயலக அணி பிரிவின் முன்னாள் நிர்வாகியான ஜாஃபர் சாதிக்கிற்கான நீதிமன்ற காவல் மேலும் 14 நாட்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. வெளிநாடுகளுக்கு போதைப்பொருள் கடத்திய வழக்கில் தமிழகத்தைச் சேர்ந்த திமுக அயலக பிரிவின் முன்னாள் நிர்வாகியான ஜாஃபர் சாதிக் கடந்த 9ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். டெல்லியில் பதுங்கியிருந்த அவரை மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் மற்றும் டெல்லி போலீசார் கைது செய்தனர். நேற்று முன்தினம் விமானம் மூலம் சென்னை அழைத்து வரப்பட்ட ஜாஃபர் சாதிக்கிடம் சென்னை அம்பத்தூர் அடுத்த அயப்பாக்கத்தில் உள்ள மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு தென்மண்டல அலுவலகத்தில் வைத்து விசாரணை நடத்தப்பட்டது. பின்னர் மீண்டும் அவர் விமானம் மூலம் டெல்லி அழைத்து செல்லப்பட்டார். இந்த நிலையில் சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் குற்றவாளியான ஜாஃபர் சாதிக்கின் 3 நாட்கள் நீதிமன்ற காவல் நேற்றுடன் முடிவடைந்த நிலையில் அவர் டெல்லி பாட்டியாலா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். அப்போது ஜாஃபர் சாதிக்கின் நீதிமன்ற காவலை மேலும் 14 நாட்களுக்கு நீட்டித்து நீதிமன்றம் உத்தரவிட்டது.